ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு கர்த்தர் பலனாக இருக்கிறார்? அதே அதிகாரத்தில் 17-18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாருக்கு பலனாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க பார்க்கலாம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்ப யாருக்கு ஆண்டவர் பலனாக இருக்கிறார்? யாருக்கு ஆண்டவர் துணையாளராக இருக்கிறார்? யாருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரா? ஆமே, ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் பலப்படுத்தி சத்துவங்களை கொடுத்து யார் ஆண்டவர் நடத்துகிறாருன்னா, எது துளிர்விடாமல் இருந்தாலும் கர்த்தரே நோக்கி பார்க்கிறவர்களை. 2026வது வருஷம், நல்ல கவனிங்க, 2026வது வருஷம் உலகத்தின் பல பகுதியில எது நடந்தாலும் என் தேவனை மட்டும் துதிக்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. என் தேவனை கனப்படுத்த மறந்துடாதீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறதான தருணம் இந்த வருடம் பெருகுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி பெருக 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 ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. உலகத்துல பல மகிழ்ச்சிகள் உண்டுங்க. உலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி கொடுக்கிறது போல இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளை உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிறதான மகிழ்ச்சி அல்ல, கர்த்தருக்குள்ள நடக்கிறதான மகிழ்ச்சியில நடக்கணுமா? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், எந்த சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும், சத்துருவானவன் எதை நஷ்டப்படுத்த வந்தாலும் கூட என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் தேவனை கனப்படுத்துவேன், என்னுடைய ஜபத்தை பெருக்குவேன். இந்த வருஷம் ஜபத்தை பெருக்கிறதான வருஷமா இருக்கட்டும். இந்த வருஷம் கர்த்தருக்குள்ள நடக்கிறதான வருஷமா இருக்கட்டும். இந்த வருஷம் ஆண்டவர் நம்மையுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறதான வருஷமாக இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடந்த வருஷத்துல பார்த்தோம் மதுல தாண்டணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வருஷம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தா ஆவியானவர் நமக்கு பலனை கொடுத்து நடத்துவார். இதுவரைக்கும் கண்டிராததான ஒரு புதிய பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இந்த ஆரம்பத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆரம்பத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு புதிய பலன் வேணும், எனக்கு ஒரு புதிய பலன் வேணும். இந்த உலகத்தில் எது நடந்தாலும், எந்த சூழ்நிலைகள் நடுவில் நாங்க கடந்து போனாலும், உங்க பலன் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய பலன் மட்டும் எனக்கு போதும். ஸ்தோத்திரம். உங்க பலன் மட்டும் போதும். ஆமே, கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் இதல்ல பிரதானமாக ஆண்டவர் எனக்கு சொன்னதான காரியம். ஸ்தோத்திரம். அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி. மான்கால்கள் என்று சொல்லும் பொழுது, மான்கால்கள் உறுதியானவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மான்கால்கள் உறுதியானவை. தடுமாறாமல் பாறை சரிவுகளில் சாமர்த்தியமாய் மான்கால்களால் நடக்க முடியும். பார்த்திருக்கிறீங்களா? எந்த பாறை சரிவுகளிலும் மான்கள் தடுமாறாமல் நடக்க ஆண்டவர் அதற்கு பலன் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய ஒரு தலைப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அந்த தலைப்பை எழுதி கொள்ளுங்க. தடுமாற்றங்கள் மாறி உன்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. முடிகிறதற்கு முன்பாக ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு நேராக ஆண்டவர் நடத்த போகிறார். 2026 வருஷத்துல கால் வைத்திருக்கிறார். தடுமாற்றங்கள் மாறி போவதாக. கடந்த வருஷத்துல சில தடுமாற்றங்கள் உருவாயிருச்சு. ஆமென். எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும் என்கிறதான தடுமாற்றங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு பலனாக இருந்தா, கர்த்தர் உனக்கு கிருபையாக இருந்தா, உன்னுடைய தடுமாற்றங்கள் மாறி மான்கால் போல உன்னை நடக்க பண்ணுகிறதான் ஆவியானவர் உன்னை கை பிடிச்சு நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி நடக்க செய்கிறாரா? என்ன இடத்துல நடக்க செய்கிறார்? உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை யாரும் சொல்லாம இருக்க கூடாது. என் குடும்பத்தை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். என் தலைமுறையை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். என்னுடைய சூழ்நிலைகளை உயரங்களில் நான் பார்க்க போகிறேன். சறுக்கலை நான் பார்க்காம உயரங்களை காண என் தேவன் எனக்கு ஒரு கர்த்தருடைய பலனை கொடுத்து என்னை சறுக்கலின் நடுவில் இருந்து தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது 8 காரியங்கள், சறுக்கல்களை பற்றி பரிசுத்த ஆவியானவர் பேசினார். ஜெபத்தில் தடுமாற்றங்கள், சறுக்கல்கள், ஜெபத்தில் தடுமாற்றங்கள் கடந்த வருஷத்துல கடந்து வந்திருக்கலாம். இந்த வருஷம் எபி சாட்சி சொன்னது போல இந்த வருஷம் ஜெபத்தில் தடுமாற்றம் இல்லாத ஜெபமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். கையை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெப ஆவியை ஊற்ற போகிறார். எதற்காக என்றால் இந்த உலகத்துல எத்தனை சூழ்நிலை கடந்து வந்தாலும் உனக்குள்ள ஒரு பலனை கொடுத்து ஆச்சரியமாக நடத்துகிறதற்காக, உயரங்களில் நடத்துகிறதற்காக ஒரு ஜெபாவியை ஊற்ற போகிறார். ஆமென், ஆமென். கடந்த வருஷத்துல எல்லாம் ஜெபத்துல தடுமாற்றம் இருந்துச்சுல்ல. கடந்த வருஷத்துல ஜெபத்துல தடுமாற்றம் இருந்துச்சு. தனி ஜெபம் எத்தனை பேர் ஏறெடுத்தீங்கன்னு தெரியல. எல்லா சூழ்நிலைகளும் தனி ஜெபத்தை ஏறெடுக்க கூடியதான வருஷமாக இந்த வருஷத்தை ஆண்டவர் தட்டி தட்டி எழுப்ப போகிறார். காரணம், நீ உயரமான ஸ்தலங்களில் நடந்தே ஆகணும். ஆமென். தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஜெப தடுமாற்றம் மாறி போவதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மான்காலு கொத்ததான காலை கொடுத்து என் தடுமாற்றத்தை மாற்றுவாராக. என்ன தடுமாற்றம்? ஜெப தடுமாற்றம் மாறட்டும். ஜெப தடுமாற்றம் மாறட்டும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். 2026 வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது ஜெபத்தில் உறுதியாய் இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம், ஆமென், கடந்த வருஷத்துல பரிசுத்தத்துல தடுமாற்றம் உண்டானது. பரிசுத்தத்துல தடுமாற்றம் உண்டானது. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு பலனாக இருந்தார். மான்கால் கொத்ததான கால ஆண்டவர் கொடுத்தார். சறுக்கலும் வராது, தடுமாற்றங்களும் வராது. பரிசுத்தத்துல தடுமாற்றம் இல்லாத வருஷமாக இந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கொத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்து கொத்த வேஷம் தெரியாத பரிசுத்தப்படுத்துகிறதான, பரிசுத்தத்தில் தடுமாற்றம் இல்லாததான புதிய வருஷமாக ஆண்டவர் தருவாரா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், இந்த வருஷம் நீ நடக்க வேண்டும் என்றால், சறுக்கல் இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால், பரிசுத்தத்தை கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு பலனை தருவாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் உண்டாவதாக. பரிசுத்தம். ஒவ்வொரு நாட்களும் கழுவுங்க. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே என்னில் எது குறைவு இருக்கிறது, ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, என்னுடைய குறைவுகளை எல்லாம் தீருங்கப்பா. என்னை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தி, என்னை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தி இந்த வருஷத்துல சொன்னதான வாக்குத்தத்தத்துக்கு நேராக உயரங்களில் நடக்க பண்ணுவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆமென் சொல்லுகிறதெல்லாம் சத்தம் உயர்ந்து வரணும். ஆமென்.
பரிசுத்தத்தில் தடுமாற்றுகிறதான தடுமாற்றத்தின் அந்த திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இப்பொழுது உடைக்கப்படுவதாக. மூன்றாவது காரியம், சத்தியத்தில் நிற்க சில தடுமாற்றங்களை சத்துருவானவன் கொண்டு வருகிறது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு கர்த்தர் பலனை கொடுக்கும் பொழுது அந்த தடுமாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எடுத்து மாற்ற போகிறார். ஆமென், 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 ஆமென். சத்தியத்தில் நிற்க முடியாது. இந்த ஒரு உதாரணத்தை சொன்னா, ஒரு சிலவங்கள்கிட்ட நம்ம ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லுவோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, நாங்க அன்னைக்கே எடுத்தோமே, அன்னைக்கு சத்தியத்தில் நிற்க முடியாது, அன்னைக்கே எடுத்தோமே. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சாலும், நான் திருப்பி சொல்லுகிறேன், அவங்க சத்தியம் தெரிஞ்சாலும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்னுடைய பாரம்பரியம் போயிருமோ என்கிறதான அந்த சத்தியத்தை மறைக்கிறதான நிலைமையில இருப்பாங்க. ஆனா இந்த பலனை நீங்க பெற்றுக்கொண்டா, இந்த பலனை நீங்க பெற்றுக்கொண்டா, மான்கால் கொத்ததான பலனோடு நீங்க நடக்க, நீங்க இந்த பலனை நீங்க பெற்றுக்கொண்டா, உங்க மூலமாக சத்தியத்தை அறிய போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தடுமாற்றத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. புதிய வருஷத்துல இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், 4-5 பேராக ஆராதித்தது மாறி கூட்டம் கூட்டமான ஆராதனைகள் இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. ஆமென். கூட்டம் கூட்டமான ஞானஸ்நான ஆராதனைகள் நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஜனங்களுடைய தடுமாற்றங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மாறி போவதாக, மாறி போவதாக, மாறி போவதாக. ஹalleluya. சத்தியத்தில் நிற்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா. அப்ப சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தின் பாதைகளை பின்பற்ற கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. 4வது காரியம், அன்பு செலுத்துவதில் தடுமாற்றம். அன்பு செலுத்துவதில் தடுமாற்றம். கடந்த வருஷத்துல பலரும் அன்பு செலுத்துகிறதுல தடுமாற்றம் பட்டிருக்கலாம். ஆனா இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம்னா, ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவராயிருங்கள். ஒருவருக்கொருவர் ஊக்கமுள்ள அன்புள்ளவராயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம எழும்பக்கூடாது. நீங்க அன்பு செலுத்தும் பொழுது அநேக பேர் அன்புக்குள்ள கடந்து வருவாங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? ஆண்டவருடைய அந்த பலன் உனக்கு உண்டாச்சுன்னா, அன்பு என்கிறதான அந்த திட்டத்துல உனக்கு சறுக்கல் வராதா, சறுக்கல் வராதா, சறுக்கல் வராதா. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளே, சறுக்கல் இல்லாத அன்பு செலுத்த. ஆமென். ஒரு நாள் அன்பு, 2 நாள் அன்பு மட்டும் அல்ல, நிரந்தர அன்புக்குள்ளாக குடும்பத்தை நடத்த போகிறார். ஓ ராத்தானா, இது தீர்க்க தரிசனமா பேசுகிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்குள்ள அன்பை பார்க்க முடியல. ஆமென், ஆமென். மற்ற ஜனங்களுக்குள்ள அன்பை பார்க்க முடியல. கணவனார் மனைவி கிட்ட அன்பை பார்க்க முடியல. சில நாட்கள் மட்டும் தங்கி இருக்கிறதான அன்பு, அது நிரந்தரமற்று இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாக போகிறது. அந்த சறுக்கலை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுதே உடைப்பாராக, உடைப்பாராக, உடைப்பாராக. 5வது காரியம் சங்கீதங்கள் புஸ்தகம் 37வது அதிகாரம், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். மகிழ்ச்சியா இருப்பதில் தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போவதாக. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷம், எப்பொழுதும் மகிழ்ச்சி. நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் தான் நீங்க அநேக பேரை சந்திக்கிறதான வருஷமா மாறப்போகிறது. ஓ, இந்த வருஷம் உங்க மூலமா ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேக பேர் இருக்க போறாங்க. ஆமா, நான் விசுவாசத்தோடு கட்டளை இடுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என் செவிகளில் பேசுகிறத பார்க்கிறேன். உங்க மூலமா தான் அநேக பேர் ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்து இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஓ ராத், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்துல துக்க
துக்கத்தை பார்க்க மாட்டீங்க. இது தீர்க்க தரிசனமா பேசுகிறார். ரிகால் பிரமாந்தனா ரமர்த்தன பௌரா. கர்த்தர் உனக்கு பலனாக இருந்தா, கர்த்தர் உனக்கு துணையாளராக இருந்தா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நீ வளர்ந்தா, ஆவியானவர் சொல்லுகிறார் உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கடந்த வருஷத்துல மதுளை தாண்டுவாய் என்று சொன்னா கூட பல நேரங்களில் கண்ணீரும் பள்ளத்தாக்கும் இருந்தது. ஆனா இந்த நாளில சிறு கூட்டமே பயப்படாது, உன் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கி எழும்ப போகிறது. இத நீங்க சாட்சியா சொல்லுவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன். என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். என் குடும்பத்துல நாங்க மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த காலங்களின் தடுமாற்றங்கள் ஆண்டவர் மாற்றம் போகிறார். பல வேதனைகள் கடந்த காலங்களில் கடந்து வந்துருச்சு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார், தடுமாற்றங்களுக்கு இனி இடம் இல்லை. ஓ, தடுமாற்றங்களுக்கு இடம் இல்லை. ஆறாவது காரியம், ஆமென், குடும்பத்தை நடத்துவதில் தடுமாற்றம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? நல்லா கவனிக்கணும். கடந்த வருஷத்துல கர்த்தருடைய இந்த பலன் இல்லாத இருக்கிறதுனால குடும்பத்தை சரியாக நடத்தக்கூடியதான பலன் இல்லாம இருந்துச்சு, உயரங்களில் நடத்தக்கூடியதான அந்த கிருபை இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை சமாதானத்துக்கு நேராக நடத்த போறீங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபிங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபிங்க பார்க்கலாம். நான் இத பேசி கொண்டிருக்கும் பொழுது உங்க குடும்பத்தின் நடுவுல தேவ பிரசன்னம் வெளிப்பட போகிறது. ஆமென். உங்க பிள்ளைகள் நடுவுல கர்த்தருடைய பலன் வெளிப்பட போகிறது. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி இந்த புதிய வருஷத்தை ஆர்ப்பரிப்போடு வரவேற்றதான தேவ பிள்ளையே, நீ தோற்று போய் இன்னைக்கு எழும்ப மாட்ட. ஓ, ஹalleluya. உன் குடும்பம் சந்தோஷமா மாற போகிறது. குடும்பத்தில் நடக்கிறதான தடுமாற்றங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவர் எடுத்து துடைத்தெறிய போகிறார். நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, சாட்சி சொல்ல போறீங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இன்னும் ஆழமா சிந்திச்சா உங்க மூலமா தடுமாற்றத்தில் இருக்கிறதான குடும்பங்கள்லயும் தடுமாற்றங்கள் மாற போகிறது. ஓ, சாந்தா நா பிரமாதாரா ராத்தோ ரிபல் பிரமாந்தானா. இத பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். தடுமாற்றத்துக்கு நேராக நடக்கிறவர்களை, தடுமாற்றத்துக்கு நேராக சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களை ரட்சிப்புக்கு நேராக இழுத்துக் கொள்ளத்தக்கதாக எத்தனை பேர் ரெடி ஆகிறீர்கள்? ஓ, சாந்தா ராபாபா ராத்தோ லிபல் பிரமாந்தனா. தடுமாற்றங்கள் மாறட்டும், தடுமாற்றங்கள் மாறட்டும். குடும்ப தடுமாற்றங்கள் மாறுது, குடும்ப தடுமாற்றம் மாறுது. இத பேசி கொண்டிருக்கும் பொழுது சத்ருவானவன் சொல்லுகிறான், ஆமென், நான் தடுமாற்றத்தை பல நாட்கள் போட்டேன், ஏன் இப்ப துரத்த பார்க்கிற? எங்களுக்கு ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மான்காலு கொத்த கால தந்து என்ன உயரங்களில் நிற்க பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அதை விட மாட்டேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவனுடைய திட்டங்கள் தோற்று போவதாக, அவனுடைய திட்டங்கள் தோற்று போவதாக. தடுமாற்றங்கள் மாறட்டும். 6வது காரியம், ஆமென், சங்கீதங்கள் புஸ்தகம் 112வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் பாடுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்திற்கு போகிறதான காரியத்தில் அநேக பேருக்கு தடுமாற்றம் உண்டு, தடுமாற்றம் உண்டு. இந்த வருஷத்துல முக்கியமா சொல்றேன், சுவிசேஷத்துக்கு ஒத்ததான வருஷமா இருக்க போகிறது. நான் பேசுறது யாருக்கெல்லாம் புரியும்னு தெரியல. தடுமாற்றத்துக்குள்ளாக கடக்கிறதான அநேக பேர் ஆண்டவருக்கு நேராக இழுக்கிறதான கருவியாக ஆண்டவர் உங்களை மாற்றம் போகிறார். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்கிறதான அந்த ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இப்ப சுற்றில் இருக்கிறதான ஜனங்கள் அநேக பேர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு வரும் பொழுது அனிதா கிட்ட பேசும் பொழுது இங்கே ஒரு பார்ட்டி நல்லா ஆராதிச்சுட்டு இருந்தாங்க என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் ஆராதிக்கிறவங்க வந்து நல்லா ஆராதிச்சிருப்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது. அல்லேலூயா. தீவண்டி போகுது வாயிலிருந்து, அப்படி பிஸ்ன்னு போகுது. புரியலையா? புரியலையா? புகை
பாஸ்டர் பக்கத்துல நிக்கிறாரு. பாஸ்டர் பக்கத்துல, என்னப்பா இப்படி தடுமாற்றி இருக்கிறாங்களா? நான் சொல்றேன், உங்க மூலமா தடுமாற்றங்கள் மாறணும். உங்களுக்கு மான்காலு கொத்ததான காலை கொடுக்க போகிறார். நீ சரிஞ்சு விழக்கூடாது. உறுதியான ஒரு பாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உறுதியான ஒரு பாதத்தை கொடுக்கிறார். அத்தனை பேருக்கும் தாகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அத்தனை பேருக்கு தாகம் இருக்குன்னு தெரியும். இந்த தாகத்தை சரிவுல கிடக்கிறதான ஜனங்களை கர்த்தருக்கு நேராக கொண்டு வருகிறதான வருஷமாக இந்த வருஷம் மாறுவதாக. ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு போகாம தான் தோன்றியாக ஆமென் ஸ்தோத்திரம் உலக பாதையில நடக்கிறதான அத்தனை ஜனங்களும் பெரிய ரட்சிப்பை கண்டுகொள்வார்களாக. ஏழாவது காரியம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உதவி செய்வதில் கடந்த நாட்கள்ல தடுமாற்றங்கள் இருந்துச்சு. நமக்கு என்ன காலை கொடுத்திருக்கிறார் இந்த வருஷத்துல? மான்காலு கொத்த காலை கொடுத்திருக்கிறார். அப்படின்னு தடுமாற்றம் வராத. அப்போ மான்காலு கொத்த காலை கொடுத்திருக்கிறவர் நமக்கு எப்படியா இருக்கிறாரு? பெலனா பெலனா பெலனா. ஒரு 4 பேரை பார்த்து அப்படி சொல்லுங்க, பெலனா இருக்கிறார், பெலனா இருக்கிறார். அப்படின்னா 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 நான் சொல்லுகிறேன், உங்க வருமானத்திலையும் ஒரு பலன் உண்டாக போகிறது. ஆமென் 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 ஆமென். உதவி செய்கிறதான கரமாக இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. உதவியை நம்ம கேட்க கூடாது. ஐயா லோன் தாங்க, வீடு வைக்கணும். உதவி கேட்கிறத விட நமக்கு உதவி செய்கிறதான ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரத்தை நம்பி எனக்கு அவர் பலனாக இருக்கும் பொழுது, சொல்லுங்க பார்க்கலாம், அவர் எனக்கு பலனாக இருக்கும் பொழுது, மான்காலு கொத்த காலை எனக்கு தரும் பொழுது, என் தடுமாற்றம் என்கிறதான அந்த குறவுகளை நிச்சயமாக மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்காம கொடுக்க போறோம், கொடுக்க போறோம், கொடுக்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷம் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் 2 சர்ச்சை கட்டணும்னா, நான் நீங்க உங்களுக்கு எது வேணும்னா தீர்மானம் எடுத்துக்கோங்க. 2 சர்ச்சை நான் கட்டி கொடுக்க போறேன். இந்தியாவில் இங்க இல்ல, இந்தியாவில் இயேசுவின் நாமத்தில் சர்ச்சை உடைச்சிட்டு இருந்தாங்கல்ல, உடைச்சு இவங்க எல்லாம் ரட்சிப்பாராக ஆண்டவர். ஹல்லேலூயா. இவங்களை எல்லாம் ரட்சிப்பாராக. நம்ம கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா. சர்ச்சு கட்டி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், பல எதிர்ப்புகள் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா அவங்க ஆராதிச்சது பார்த்தப்போ என்னுடைய சந்தோஷம் எல்லையில்லாத சந்தோஷம், எல்லையில்லாத சந்தோஷம். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஒரு வித்தியாசமா இருக்க போகுங்க. இந்த வருஷம் ஒரு வித்தியாசமா இருக்க போகுது. தடுமாற்றங்கள் மாறணும், தடுமாற்றங்கள் மாறணும், தடுமாற்றங்கள் மாறணும். ஹல்லேலூயா. அல்ல குடு உனக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி. இன்னைக்கு யாரோ சாட்சி வேற சொன்னீங்களே, ஆமா நாங்க என்ன தசமபாகம் கொடுத்தப்போ எங்களுக்கு ஆண்டவர் ஆமா வேலையை என்னைக்கு தந்தார் ஆண்டவர்? ஓ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருதயத்தை ஆராய்கிறவர் கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? தடுமாற்றங்களை எல்லாம் மாற்றி நம்முடைய கையை கொடுக்கிற கரமாக மாற்றுவார் இந்த வருஷம். உங்களை தேடி நன்மைகள் கடந்து வரும். காகங்களை கொண்டு போஷித்ததான தேவன் நம்ம கூட இருக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது, ஏ பிசாசே நீ எதை பண்ணினாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதப்பா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக வாசிக்கிறதான இந்த வசனம் எல்லாருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிற்கணும். கர்த்தர் உனக்கு பலனாக இருந்தா, மான்காலு கொத்துதான காலை கொடுத்தா. 8வது காரியம், சுவிசேஷம் சொல்லுகிறதான காரியத்துல தடுமாற்றங்கள் வரக்கூடாது. இவனுக்கிட்ட சொல்லலாமா, இந்த ஆளுக்கிட்ட சொல்லலாமா, நான் சொன்ன என்ன நினைப்பான், நான் கூப்பிட்டா என்ன நினைப்பான் என்கிறதான தடுமாற்றம் இந்த வருஷம் வரக்கூடாதாம் யாருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் தடுமாற்றம் இல்லாத ஆராதனைக்கு கடந்து வருவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், நீங்கள் உலகமெங்கும், நீங்கள் உலகமெங்கும். ஓ thank you Jesus. ஸ்பிரிங்ஃபீல்ட் மட்டுமா? அல்லேலூயா. பிரிஸ்பனா நீங்க இருக்கிற இடம் என்ன
கிங்கராய், ஓ கிங்கராய், அந்த இடம் மட்டுமா இல்ல, உலகம் முழுவதும், உலகம் முழுவதும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உலகம் முழுவதும், உலகம் முழுவதும். ஆமா, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும், பிரசங்கிக்கணும். நான் சொல்றேன், ஜெபிச்சுட்டு ஆத்துமா தாங்க ஆத்துமா தாங்கன்னு சொன்னா நடக்காது, நடக்காது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். சுவிசேஷம் சொல்லுகிறதான காரியத்துல தடுமாற்றம் உண்டாகாம தைரியத்தோடு நிற்க கிருபை செய்வாராக. நம்ம சீசர்கள் எல்லாம் அபிஷேகம் வருகிறதற்கு முன்பாக தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனா எப்போ அந்த அபிஷேகம் நிறைவுக்குள்ள கடந்து வந்தாங்களோ, தடுமாற்றம் இருந்ததுனால தானே பேதுரு எல்லாம் பயந்து சபிக்கவும் சத்தியவும் பண்ணவும் தொடங்கினான். அப்படித்தானே, அப்படித்தானே, சத்தியம் பண்ண தொடங்க. ஆனா இந்த வருஷம் தைரியத்தோடு எழும்பி நிற்க கிருபை தருவாராக. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தது போல, ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு பலனாக இருப்பார், சுவிசேஷம் சொல்லுகிறதற்காக என் கால மான்கால போல மாற்றுவார். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் பலமா இருக்கிறார்னா, உயரமான ஸ்தலங்களில் நிற்க பண்ணுகிறதற்காக. இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் டிராவல் பண்ண போகிறது. எதற்காக நிற்கிறார்? எதற்காக நிற்கிறார்? இந்த வருஷம் முழுவதும் உயரமான ஸ்தலங்களில் சறுக்கல் இல்லாமல் நடக்கிறதற்காக உங்க மேல ஆண்டவர் கிருபையாக இறங்கி வர போகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம், எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். புதிய வருஷத்துல என்னென்ன தீர்மானங்களை நீங்க எடுக்கணுமோ அந்த தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, சறுக்கல்கள் வரக்கூடாதப்பா. ஆமா, தடுமாற்றம் வரக்கூடாது ஆண்டவரே. மான்காலுக்கு ஒத்த கால் என்றாலே தடுமாற்றம் இல்லாத கால், தடுமாற்றம் இல்லாத கால். மான்கால்கள் என்கிறதான கால் என்றாலே ஆமென் ஸ்தோத்திரம், சறுக்கல்களிலும் கூட சமாளித்து நடக்கக்கூடியதான கால். அந்த கால் ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம்.